பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, இந்த காலை பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்பா இந்த புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓகே, 2025 2வது மாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய பலத்தினாலே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டே தான் வருகிறார். கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, எல்லாமே இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒருபோதும் குறை வைத்ததல்ல. எல்லா குறைகளும் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தில் தீர்க்கிறவராக இருக்கிறார். பிரியமானவரே, அந்த வகையில் இன்றைக்கு இந்த காலை பொழுதில் ஒப்புரவாதம் குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒப்புரவாதம் என்று சொல்லப்படும் போது எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் அது காணப்படுகிறது என்று சொல்ல ஆண்டவர் நம்மளுக்கு பேசுகிற சில காரியத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் உண்மையான ஒப்புரவாதத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் போது அதை ஆண்டவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஒப்புரவாதம் நம்ம என்ன செஞ்சிடறோம், எனக்கு சாதகமாக செய்கிறதுனால தான், என்னுடைய விருப்பத்துக்கு செய்கிறதுனால தான் அந்த ஒப்புரவாதம் சில நேரத்தில் செயல்படாமல் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுலையும் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் புத்தகம், The Book of Colossians Chapter 1 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 20, 21, 20 and 21, 20லேருந்து 21 முடிய. கொலோசியர் 1வது அதிகாரம் வசனம் 20, 21. கொலோசியன் Chapter 1 verse 20 and 21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தை அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்னை மீட்டுக்கொண்ட வழிகளை நான் பார்க்கிறேன். அவரை ஒப்புவித்து என்னை மீட்டு எடுக்கிறார். அவருடைய சரீரத்தை கொடுத்து எனக்கு என்ன செய்கிறார், அவருக்கூடாக இருக்கும்படிக்கு அவரை கொடுக்க விரும்புகிறார். ஒப்புரவாதம் என்று சொல்லப்படும் போது கொடுக்கிறது. அல்லேலூயா. கொடுக்கிற போது சொல்லும் போது மனதார செய்கிற ஒரு காரியம், அலட்சியத்தனமாக செய்கிற காரியம் இல்லை. இன்னைக்கு ஒப்புரவாதம் சொல்லும் போது சபையில் நம்ம ஒப்புரவாதம் செய்யும் போது அதை செயல்படுத்தாமல் இருக்கிறீங்கன்னா அது தேவனை நீங்கள் அலட்சியப்படுத்துகிற ஒரு காரியம். சில பேர் சொல்லுவாங்க, தவள முறையாக நான் செய்கிறேன்னு. அது எல்லாமே ஆண்டவரை அவமானப்படுத்துகிற ஒரு காரியம். ஒப்புரவாதம் என்று சொல்லும் போது கட்டாயத்தினால் அல்ல, மனதார தேவனுக்கு செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு நான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த காரியத்துக்கு நான் கடைசி வரைக்கும் நிற்கிறவனாக இருக்கணும். அதுதான் ஒப்புரவாதத்தோட அடையாளம். கிறிஸ்து இயேசு தன்னுடைய சரீரத்தை பிக்கும்படிக்கு உடைக்கும்படிக்கு நமக்கு கொடுத்த காரணம் எதுனா, அவரை ஒப்புரவாதம் செய்தது மூலமாய் நாம் பிதாவின் இடத்தில் சேர்ந்து கொள்வதற்காக செய்கிற ஒரு காரியம். இல்லை என்றால் இன்றைக்கு ரட்சிப்பு என்ற ஒரு பெயர் நம் வாழ்க்கையில் காண முடியாது. ஒப்புரவாதம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு திருச்சபையில் ஒப்புரவாதம் காணப்படும் போது அது எப்படியாக இருக்குதுன்னா, பொருளாதார ரீதியாக செய்கிற ஒப்புரவாதம் இருக்குது, கூட்டாளி நண்பர்கள் மூலமாக ஒப்புரவாதம் இருக்கு, மாதிரி ஒப்புரவாதம் என்று சொல்லப்படும் போது தேவ ராஜ்யத்தை கட்டுகிற காரியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை ஒப்புரவாதித்து எனக்கு கொடுக்கும் போது என்னை கட்டினார், என்னை உருவாக்கினார். ஏன் தெரியுமா? இந்த ஒப்புரவாதம் ஏன் தேவையா இருக்குது பிரியமானங்களே? இன்னைக்கு இந்த ஒப்புரவாதம் எதை குறிக்குது? உடைக்கப்பட்ட உறவை காற்றிலும் காரியத்தை குறிக்குது. உடைக்கப்பட்ட உறவு அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோமே, நம் கரத்தில் ஒரு கிளாஸ் எடுத்தும் போது அது கீழே விழுந்து உடஞ்ச உடனே அந்த கிளாஸை திருப்பி என்ன செய்ய முடியாது, மறுபடியும் நம்மளால அதை ஒட்டி சரி செய்ய முடியாது. அப்படியே ஒட்டி சரி செய்தாலும் அதோடைய வடிவுங்க அப்படியே தான் இருக்கும், தவிர அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அந்த கிளாஸை செய்த அந்த முதலாளி இடத்துல போயிட்டு, ஐயா இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு, இதை ஒட்ட முடியாது, எனக்கு இதே மாதிரி ஒரு கிளாஸ் திரும்ப வேணும் சொன்னால் அவரால் அதை என்ன செய்ய முடியும்,
திரும்பவும் உருவாக்கி கொடுக்க முடியும். ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுக்கிற காரியமும் அப்படியாக தான் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், எல்லா ரீதியிலும் அமுக்கப்பட்டிருக்கலாம். மனுஷன்கிட்ட கொடுக்கும் போது அது சரி செய்ய முடியாது, அவர்களால் ஆலோசனை தான் கொடுக்க முடியும். ஒரு கட்டம் வந்தோடனே நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா படைத்த ஆண்டவர்கிட்ட போய் நீ உன்னை ஒப்புரவாதம் கொடுக்கும் போது உடைந்த தழும்புகள் கூட உன் வாழ்க்கை இல்லாதபடி கர்த்தருடன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஒப்புரவாதம் அவ்வளவு அவசியமாக இருக்குது பிரியமானவர்களே. ஏன்னா இந்த ஒப்புரவாதம் சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வேதனை அடங்கி இருக்கிற ஒரு காரியம். இந்த ஒப்புரவாதம் கர்த்தருக்குள்ள நீங்க செயல்படும் போது நிறைய வலி உனக்குள்ளாக இருக்கும். இந்த ஒப்புரவாதம் செய்ய கோபம் கூட இருக்கும். அல்லேலூயா. கோபமே இல்லைன்னு சொல்றவன் பொய்க்காரன். கோபம் உங்ககிட்ட இருக்கும். அதனால தான் ஒப்புரவாதம் செய்கிற காரியத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். என்கிட்ட வந்து உன்னை ஒப்பு கொடுத்துரு, உன்னை கொடுத்துரு, என்கிட்ட ஒரு விஷயத்தை நீ சொல்லிட்டுனா அதை நான் உனக்கு செய்ய வல்லவராக இருக்குன்னு நம்பு, நான் செய்வேன் உனக்காக. யுத்தம் என்னுடையது உன்னோடது அல்ல என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ ஒப்புரவாதத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? why is reconciliation important to God? ஆண்டவருக்கு இந்த ஒப்புரவாதம் ஏன் ரொம்ப அவசியமா இருக்குது பிரியமானவர்களே? ஏனென்றால் தேவன் அவருடைய தூய்மையான இருதயத்தை வெளிப்படுத்த இந்த ஒப்புரவாதம் மூலமாக. அல்லேலூயா. ஒப்புரவாதம் செய்யறதுக்கு ஒரு இருதயம் வேணும். you must have the heart. ஆண்டவர் மனிதனை நேசிக்கிறதுனால யோவான் 3:14 சொல்ல, இவ்வுலகத்தை இவ்வளவாய் நேசிக்கிறதுனால அவருடைய ஒரே குமாரனை நமக்கு பரிசாக தந்தருளினார். அல்லேலூயா. because the heart of love the people. ஒப்புரவாதம் சொல்லும் போது இவங்க என்ன சொல்லிட்டாங்க அதெல்லாம் நான் செய்யறேன்னு இல்லை. ஒப்புரவாதம் சொல்லும் போது it must come genuinely from heart. அப்பனா பழையவைகளை பேசுறதோ, பழையவைகளை சிந்திக்கிறதோ, பழைய காரியத்தை யோசித்து பார்க்கிறதோ கூடவே கூடாது. ஒப்புரவாதம் செய்யும் போது எதை குறித்து யோசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை தன்னை ஒப்புரவாதமாக இந்த பூமிக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது இந்த ஜனங்கள் பண்ண அட்டகாசம் அட்டுலி எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எவ்வளோ கோபப்படுத்தினாங்க, எவ்வளோ ஆண்டவரை வேதனைப்படுத்தினாங்க. வேதத்தை வாசிங்க. எதெல்லாம் செய்யாதேன்னு சொன்னாரோ அதை தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தாங்க. எதெல்லாம் போகாத அதை தான் திரும்ப 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 தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். இருந்த போதும் புதிய ஏற்பாடு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய குமாரனை பரிசாக தந்து ஆண்டவர் ஒப்புரவாதம் செய்கிறார். மறுபடியும் புதிய உடன்படிக்கையை நமக்கு கட்டுவது கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீ செஞ்சுட்ட, பரவாயில்ல, நான் மறந்துட்டேன், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன். ஐ forgive all your sin. பட் இனி அப்படி அல்ல, இதுக்கப்புறம் அப்படி இல்லை. அல்லேலூயா. இதுக்கப்புறம் அப்படி இல்லை. சொன்னது தான், சொன்னபடி நடந்து கொள்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நினைச்ச நேரத்துக்கு ஆண்டவர் திருப்பி திருப்பி பேசுகிறோம்ல, முடியாதுன்னா அது முடியாது, முடியும்னா அது முடியும். இன்னைக்கு உலகம் ஒப்புரவாதத்தில் என்ன செய்கிறாங்க? பரவாயில்லைங்க, அவங்க இப்போதான் பழகி வராங்க, அவங்க இப்போதான் வளர்ந்து வராங்க. அப்படி இல்லைங்க. நீ இப்போதான் வளர்ந்து வந்தாலும் சரி, நீ அப்புறம் வளர்ந்து வந்தாலும் சரி, வேதத்தை திருப்பி போடுவதற்கு உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. சொன்னது தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒப்புரவாதத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப குறைந்து போய்விட்டது பிரியமானவர்களே. ஒப்புரவாதம் சொல்லும் போது முழுமையான இருதயம் வேண்டும். திருச்சபையில் அந்த முழுமையான இருதயத்தை காண்பதற்கு தான் ஒவ்வொரு வாரமும் இந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஏன் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறாங்க? அப்பொழுது தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். அப்போது நீங்கள் முழுமையாய் தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவரே நீ தான் எல்லாமே என்று சொல்வதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு இருதயம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஏத்தரமா ஆண்டவர் ஒரு ஜென்வினான ஆண்டவர். நீ இடம் கொடுக்காம கர்த்தர் வாழ்க்கையில் கிரியை செய்யவே மாட்டார். நீ என்னைக்கு ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க என்ன பிடிச்சி நடத்துங்க சொல்றியோ அன்னையிலேருந்து கர்த்தருடைய நடத்த வல்லவராக இருக்கிறார். அது வரைக்கும் காத்து கொண்டே இருப்பார். அந்த நாட்கள் காத்து கொண்டே இருப்பார். என் பிள்ளை எப்ப என்கிட்ட ஒப்புரவாதம் செய்யும், என் பிள்ளை எப்ப என்கிட்ட ஒப்புரவாத வாக்கு தத்தத்தை கொடுக்கும், எப்ப எனக்கு ஆண்டவர் சொல்லுவார் என்று சொல்லுகிற அந்த நாட்கள் ஆண்டவர் காத்து கொண்டே இருப்பார். நீ வாயை திறந்த முழங்கால் போட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை முழுமையாய் உமக்கு ஒப்பு கொடுக்க சொல்ற அந்த நொடியில் உனக்கு நேரிடுகிற எல்லா பொல்லாப்பிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். There's a power in the blood of Jesus. ஹல்லேலூயா. தேவ ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் ஒரு வல்லமை உண்டு. மீட்கப்படுகிற வல்லமை அதற்குள்ள அடங்கி இருக்குது. விட்டுறாத. இந்த கடைசி காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். உடைக்குவாங்க. என்ன நேரத்தில் உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ அடிச்சு நொறுக்க முடியுமோ அவளுக்கு உன்னை நொறுக்குவாங்க.
நல்ல கவனத்தை செலுத்தி பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, அந்த சாட்டை அடியை பெற்றுக்கொள்ளும் போது அவரே ஒப்பு கொடுத்தார், அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இது நீங்களும் நானும் அந்த ஒப்பு கொடுத்ததுக்குள்ள வருவோமா? ஒரு சாட்டை அடிக்க நம்மளால நிற்க முடியுமா? ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? எழுந்து நின்று திருப்பி அடின்னு சொல்றாரு. அந்த ஒப்புரவாதம் யாருக்காக அந்த ஒப்புரவாதம் செய்கிறார்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை என் கூட இருக்கணும், என் பிள்ளை என் வீட்டில் இருக்கணும். அந்த ஒரே நம்பிக்கை, அந்த ஒரே ஐஸ்வர்யத்தின் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அந்த ஒரே இருதயம் ஏக்கம் அத்தனையும் தன் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வருஷத்தில் ஒரு முறை அதை பார்த்து ஒப்பாரி வைக்கிறோம். எப்போ? குட் ஃப்ரைடே சொல்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பாரி வைத்து அழுந்து கொண்டிருக்கோம். பிரியமானவர்களே, வருஷத்துக்கு ஒரு தடவை நீ உட்காந்து அழுகிறது நீ மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் அல்ல. நாள்தோறும் நினைவு கூறு, என் ஆண்டவர் எனக்காக இதை செய்தார். எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு வாழ்க்கையில் செய்ததை நினைவு கூறுகிறானோ அவன் பொய் பேச மாட்டான், அவன் இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்க மாட்டான், அவன் நீதி உள்ளவனாக நிற்பான். 1000 பேர் அவனை எதிர்த்து நிற்பாங்க. என்ன எதுக்கெடுத்தாலும் ரொம்ப சீரியஸாகவே இருக்காங்க. ஆமாம், அநேகர் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை நீதிமானாக தான் நிறுத்துவார். இன்னைக்கு இடத்துக்கு தகுந்தாப்புல ஓடிடுது, சொந்தம் வந்தா சொந்தத்துக்குள்ள ஓடிடுது, பெரியப்பா வந்தா பெரியப்பா கூட மாமா வந்தா மாமா, இவங்களாம் உங்களுக்கு சோறு போடுவாங்க நினைக்கிறீங்களா? ஒரு காலகட்டம் வந்தோடனே நடுத்தெருவில் விட்டுட்டு போயிடுற ஒரு கூட்டம். இந்த உறவை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த உறவு உன் நித்திய வாழ்வுக்கு அடையாளமாக ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உறவு எல்லாமே உனக்கு நம்பிக்கை கொடுக்கலாம், ஆனால் நங்கூரமாக இருக்கிற உறுதியான நித்திய வாழ்க்கை கொடுக்க முடியாது. இதையெல்லாம் கொடுப்பவர் ஒருத்தர், இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த ஒப்புரவாதம் ரொம்ப அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஏன் தெரியுமா அந்த ஒப்புரவாதம் ரொம்ப விருப்பம், ரொம்ப அவசியமாக ஆண்டவர் விரும்புகிறார் தெரியுமா? ஆண்டவர் உறவுகளை நேசிக்கிறவராக இருக்கிறார். என்னது? உறவுகளை. இதே உறவை பிசாசு நம்மளை வச்சு என்ன செஞ்சான்? தேவனை விட்டு தூரம் தள்ளி கொண்டு போயிடுறான். எவ்வளோ அழகாக அவன் பிளானை போடுறான். நீ அதை விழுந்துட்டு பிசாசு என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ உங்கள் மண்ணுக்கு ஒரு பாதாளம் பெரிய குழியாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருப்பீங்களா, இல்லை அதை பார்த்துட்டு விலகி போவீங்களா? நிச்சயமாக அதை பார்த்துட்டே சொல்வீங்க, அங்கே பாதாளம் இருக்குது, நான் விலகி போகிறேன். பின்னால் வரவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? தயவு செய்து அப்படி போகாதீங்க, அங்கே ஒரு பெரிய குழி இருக்குது, நீங்கள் சொல்லுவீங்க தானே? அவள் பகுத்தறிவு நமக்கு இருக்குது தானே? அதே ஆண்டவருக்குள்ளே ஏன் அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு வளர்ச்சி அடைய மாட்டேங்குது? ஏன் வளர மாட்டேங்கிறோம்? ஏன் தெரியுமா? பாவத்திலே வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணதுனால, சோம்பேறியா இருக்கிறதுனால, பொய் பேசுகிறதுனால, இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிறதுனால, சர்ச்சில் ஒரு மாதிரி, சமுதாயத்தில் ஒரு மாதிரி, குடும்பத்தில் ஒரு மாதிரி, வெளியே போனால் ஒரு மாதிரி, வாயத்துறதா செந்தமிழ் வார்த்தை பேசுகிறது, சுத்த தமிழில் பேசுறது, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாக கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்வார் என்று ஏமாற்றிக் கொள்கிறீர்களோ? சல்லடை போடுகிற நாட்கள் வரும். யாரெல்லாம் கர்த்தருடைய சல்லடைக்குள்ளாக சலிப்பு மூலமாக எடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் மட்டுமே அவருடைய வீட்டிற்கு போக முடியும். அதான் ஆண்டவர் சொல்றார், அந்த நாட்கள் வருவதற்கு முன்பதாக உன்னை தேவனிடத்தில் ஒப்புரவாதம் செய். ஆண்டவரே, தீமையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு நம்ம சொல்லுவோம்? சில பேர் சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். ஒரு வியாதி இருக்கும், மறதியான வியாதி. என்னது? மறதியான வியாதி. இந்த கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு இந்த மறதியான வியாதி இருக்கு. கேட்டாக்க சாக்கு சொல்லல, அவங்க மறந்துட்டேன்னுவாங்க. என்னது? மறந்துட்டேன். குளிக்க மறக்க மாட்டேன், சாப்பிட மறக்க மாட்டேன், ஊருக்காத பேச மறக்க மாட்டேன், காலையில் எழுந்திரிச்சு காலையில் வயிற்றுக்கு நிறைய சாப்பாடு போகிறதுக்கு நீ மறக்க மாட்டேன். ஆனால் தேவனை ஆராதிக்கிற காரியத்தை மறந்துடுவேன், வசனத்தை மறந்துடுவேன், வார்த்தையை மறந்துடுவேன், கோட்பாடை மறந்துடுவேன். அப்போ இது எதை குறிக்குது? சோம்பல்தனம். இந்த சோம்பல்தனம் எங்கேருந்து வருகிறது தெரியுமா? ஒப்பு கொடுத்தல் இல்லாதனால. ஒப்பு கொடுத்தனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கஷ்டமோ நஷ்டமோ ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியம் எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும்னா வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். தேவ வீட்டிலேருந்து அது உருவாக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதை ஒரு ட்ரைனிங் செஷனாக எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கம் கேட்குறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் தேவனை ஆராதிக்கிறோம். எவ்ரி சண்டே வி லிசனிங் டு த சர்மன், எவ்ரி சண்டே வி ஆர் வர்ஷிப்பிங் காட். ஹேவ் யூ சேஞ்ச்? நீங்களும் நானும் மாறி இருக்கிறோமா, அல்லது மாறுவதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமா? இல்லைங்களே. அப்ப இதில் என்ன குறையுது? பிரசங்கத்தில் வல்லமை இல்லையா? இல்லைங்க, அது தேவனுடைய வார்த்தை.
அந்த ஊழியக்காரனுக்கு வல்லமை இல்லையா? இல்லைங்க, நீ உன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. நீ அடுத்தவங்களை கை நீட்டாத. Don't point other people because you for your own fault. உன்னோட சொந்த தவறுதனால அடுத்தவங்களை கை நீட்டாத. உன்கிட்ட அந்த ஒப்புரவாதத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வந்து உட்கார அத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒப்புரவாதம். ஒப்பு கொடுன்றாரு, கொடுத்துரு. நம்ம என்ன செய்யறோம்? now you see, now you don't. கொஞ்ச நேரம் கொடுத்து விட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. இதை ஆண்டவர் விருப்பப்படுகல. முழுமையாக ஆண்டவர் விருப்பப்படுகிறது தெரியுமா? அந்த உறவை கட்டுவதற்கு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதனால ஒப்பு கொடுத்து ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால இயேசு கிறிஸ்துவோட சரிதை நம்மளுக்காக கொடுத்து நம்மளை மீட்சி எடுக்கிறதுக்கு அவரை தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அந்த ஒப்பு கொடுத்தல் மூலமாய் நானும் நீயும் காப்பாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஒப்பு கொடுத்தல் என்று சொல்லப்படும் போது பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயத்தை குறிக்கிறது என்று சொன்னேன். இரண்டாவது, இந்த ஒப்பு கொடுத்தல் ஏன் ஆண்டவருக்கு முக்கியமா இருக்குன்னா, ஆண்டவர் அந்த உறவை உருவாக்கி வைக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் ஒப்புரவாதத்தை தேவன் விரும்புகிறார். ஏன் அந்த உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒப்புரவாதம்? நல்லா கவனிங்க. மனிதன் தனியாக இருப்பது நலனல்ல, ஆகையினால் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு சொன்னது ஆண்டவர். அவர் உருவாக்கும் போதே தனியாவே வச்சிருக்கலாம், ஆனால் அது தனியா ஆண்டவர் வைக்கல. ஏன்? இரண்டு பேர் இணைந்து இருக்கும் போதுதான் அங்க ஒப்புரவாதம் என்ற காரியங்கள் சம்பவிக்க முடியும். இரண்டு பேர் அங்க இருக்கும் போதுதான் ஐக்கியம் கொள்கிற காரியம் அங்க சம்பவிக்க முடியும். இரண்டு பேர் ஒன்று கூடும் போதுதான் அங்க தேவ சமாதானம் உண்டாக்க முடியும். இரண்டு பேர் அங்க கூடும் போதுதான் அங்க என்ன நடக்கும்? ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற காரியங்கள் நடைபெறுகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒப்புரவாதம் ரொம்ப அவசியமா இருக்குது. எதுக்கோ ஒப்பு கொடுக்கிறோம். அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், கம்பெனிக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பாஸ்க்கு ஒப்பு கொடுக்கிறோம், தியாகம் பண்றோம், சொந்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இது பண்றோம், அது பண்றோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க சொன்னா அவ்வளோ வேதனை, அவ்வளோ வலியாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க போகிறோம்? எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தேவனை இன்னும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஒப்பு கொடுப்பது என்பது தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் தேவனுக்கென்று முழுமையாய் கொடுக்கிறதால் ஒப்பு கொடுப்பது. இன்னைக்கு செய்கிற வேலை நிரந்தரம் இல்லை, இன்னைக்கு பெற்றுக்கொள்கிற பணம் நிரந்தரம் அல்ல, இன்னைக்கு உட்கார்ந்திருக்க திருச்சபையும் நிரந்தரம் அல்ல, இன்னைக்கு இருக்கிற வீடும் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமாக இருப்பவர் இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. நம்மளை சுற்றி இதெல்லாம் இருக்கும், ஒரு நாளில் இல்லாமல் போயிடும். ஆனால் இயேசு ஆண்டவர் அப்படி இல்லை. என்றென்றைக்கும் நம்மளோட சதா காலமும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஒரு தேவன். அந்த நித்திய வாழ்வை பெறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறதுனால நான் எந்த வகையிலும் நான் குறைந்து போவதல்ல. ஆனால் நான் ஒப்பு கொடுக்க என்ன செய்கிறேன்? அதை விட்டு விடுகிறேன். ஹல்லேலூயா. He designed you for relationship. Hallelujah. That is why the reconciliation is important for everyone. நமக்கு அந்த ஒப்புரவாதம் மிக அவசியம். ஏன்னா அந்த உறவை அவர் உருவாக்கி வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு உறவை சரிபடுத்துகிறார். நல்லா கவனம் சொல்லுங்க. ஆண்டவரை உதாசீனம் படுத்திட்டு ஒரு உறவை நீங்க தேடி போறீங்க சொன்னா, அந்த உறவு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படவில்லை சொன்னா அது என்னவாகும்? அழிவுக்குள்ளதானே அது போகும். Hallelujah. If the relationship is not blessed by God, hallelujah, when there is a reconciliation காரியம் அங்கே நடக்கலை அப்படி சொன்னால் அந்த காரியம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஒப்புரவாதத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பார்க்கிறோம். we misuse the reconciliation that God has done for us. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த ஒப்புரவாதத்தை நீ எப்படி செய்யணும், நீ எப்படி இருக்கணும். ஆனால் நான் என்ன செய்கிறேன்? என்னோட இஷ்டத்துக்கு, என்னோட விருப்பத்துக்கு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்றோம். இதுதான் ஒப்புரவாதம் ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே. என்ன செய்யுது? இதுதான் அப்படி சொல்றது. என்ன செய்யுது தானே? உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் எடுக்கப்படும் போது ஆண்டவர் திருப்பி அதே வார்த்தை ஒன்று பார்த்து கேட்குறார், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவீங்களா? அப்போ மட்டும் ஆண்டவரோட நம்ம சண்டை போடுறோமோ? ஆண்டவரே நீ நீதி உள்ளவர், நீ இறக்க முடியவர். ஆண்டவரே எனக்கு அநீதி நடக்குது. ஏன் அநீதி நடக்குது? ஒப்புரவாதம் இல்லை. ஏன் உன் வாழ்க்கையில் செழிப்பு நடக்கலை? ஒப்புரவாதம் இல்லை. ஏன் உன் வாழ்க்கை வியாதியிலே இருக்கிற? ஒப்புரவாதம் இல்லை. அல்லேலூயா. ஏன் உன்னை ஒருத்தவங்க வெறுக்கிறாங்க? ஒப்புரவாதம் இல்லை. செய்கிறதெல்லாம் வாய்க்காமல் போகிற காரணம் ஒப்புரவாதம் இல்லை.
எவ்வளோ நாளைக்கு நீ ஆண்டவரை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை வாழ நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் சுய பலத்திலேயும் என் சுய ஞானத்திலேயும் நான் தேவனை மேற்கொள்ள முடியும், காரியத்தை மேற்கொள்ள முடியும், சபையை கட்ட முடியும், ஊழியத்தை நடத்த முடியும், கிறிஸ்தவனாக வாழ முடியும்னு வாழ்ந்து பாருங்க. எவ்வளோ நாளைக்கு நான் இருக்கிறீங்க பார்க்குறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமான நீதிய சாந்தம் உள்ள வாழ்க்கையை மாறவே முடியாது. அந்த ஒப்புரவாதம் இருக்கும் போது தான் நிரந்தரமான சாந்தம் நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும். அது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இங்கே நிறைய பேர் இந்த ஒப்புரவாதம் தானே சும்மா சொல்லிட்டா போச்சு. அது எவ்வளோ பேர் ஒரு காரியம் தெரியுமா? சொன்னாலும் சில பேர் விளங்காது. ஏன்னா அலட்சியத்தனம், அந்த அலட்சியத்தனம் தான் ஒன்று அழிக்கும். அந்த அலட்சியத்தனி ஒன்று என்ன கொண்டு போய் வைக்கும்? ஆசீர்வாதம் இல்லாமல் தெருவில் கொண்டு போய் ஒன்று நிறுத்தும். இதுக்கு மூல காரணம் ஆண்டவர் இல்லை, நம்மளோட சொந்த சுயம். இந்த ஒப்புரவாதம் செய்யும் போது உன்னோட சுயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்குற. நீங்கள் பார்த்துக்கிங்க, நீ கொடுத்துவிட்டு செய்யாமல் இருந்தனா அந்த சுயத்தை நீ இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற. அவர் கேட்கறது உங்ககிட்ட ஒப்புரவாதம், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற எல்லா தீமையான காரியத்தையும் கர்த்தர் கழுவார். என்னது? இச்சையான காரியம், பேச்சு, சிந்தனை, நீங்கள் நடந்து கொள்கிற காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தர் சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கேட்கறது எல்லாமே உன்னை ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. Keep yourself to God. That's only things that you are going to do, where He will start to cleanse your life. Hallelujah. We never give our life to God. We are just saying that. ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் வந்துட்டா போதும், அந்த பாஸ்டர் நடத்துவார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்போ பார்க்குறோம் எல்லாம் கை தூக்கி ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நல்லது, ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தியே, அதை ஒப்பு கொடுத்ததுக்கு கடைசிக்கு உண்மையாக இருந்தியா? ஐஸ் கட்டி கரையிற மாதிரி வாழ்க்கையை ஓட்டிட்டு நானும் ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னால் அது எந்த பக்கம் நியாயம்? அந்த இரவு நேரத்தில் ஆவியானவர் என்னை தொட்டு நான் ஒப்பு கொடுக்க வந்தேன்னு சொன்னால் அதே ஆவியானவருடைய கடைசி வரைக்கும் நடத்தவர் அல்லவா? அதை எப்படி ஒன்று பாதிலே விட்டுட்டு போகிறவர்? இயேசு சொல்கிறாரு, தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை எல்லா சத்தியத்திலையும் நீதிலையும் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போனா அந்த ராத்திரி மட்டும் உங்களை நடத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாரோ? இல்லைப்பா, கடைசி வரைக்கும் நம்ம கூட நிலையாக நின்று நம்மை நடத்துகிற ஒரு தேவன். அது ஒப்புரவாதம் அவ்வளோ அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. பண்புகளை பார்க்க போகிறோம். இந்த ஒப்புரவாதத்தின் மூலமாய் சில பண்புகள், the attributes of reconciliation. அல்லேலூயா. முதலாவது, இந்த ஒப்புரவாதம் எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய இயற்கையான என்ன சொல்லுவாங்க, இயற்கையான மனிதன் மேல் வைத்திருக்க அன்பை காட்டி குறிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. இயற்கையாகவே ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவராகவே தான் இருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை இப்படி சொல்லியே பாதி பேர் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏங்க, உண்மையாக தெரியாத ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு வசனம் தான் சொல்லுதுங்க. இப்பூமியை இவ்வளவாய் நேசித்தபடியினால அவருடைய ஒரே குமாரனை நம்மளுக்கு பரிசாக. அப்போனா என்ன அர்த்தம்? இன் நேச்சர் காட் ஆல்வேஸ் லவ் எவ்ரி ஒன். யாரை ஆண்டவர் வெறுக்கிறார்? பாவத்தை தொடர்ந்து செய்கிறவர்கள், அவர்களை தான் ஆண்டவர் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுக்கலாம் பத்தியா, அவனை ஆண்டவர் வெறுக்கல. சொல்லிட்ட பிறகு திரும்ப திரும்ப அதே செய்யலாம் பத்தியா, அதை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சுயத்துக்காகவும் உன் சுய மரியாதைக்காகவும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனை அசட்டை பண்ணுகிறோம். ஏன்னா ஆண்டவர் இப்போ நேராக வந்து கேட்க மாட்டார்ல. இப்போ திடீர்னு வந்து கேட்டார் நேராக, என்ன பண்ணுவோம்? அப்படியே முதல் கண்ணீரை மடித்து முட்டிகாலில் போட்டு அந்நிய பாஷை பேசுறது என்ன? வெள்ளைன்னு போட்டிருந்தாக்கா பரலோகத்துக்கு போயிடலாம். அப்போ கருப்பாக இருக்கிறவன் நரகத்துக்கு போயிடுவானா? இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், அப்படி தானே? கருப்பாக இருக்கிறவன் போய் சொல்லுவான். நான் தேவனுடைய இருக்கிறது, என் நிறம் வந்து எனக்கு என்ன செய்யாது? வழிகாட்டாது. அல்லேலூயா. என் நிறம் முக்கியம் இல்லை, என் எண்ணம் முக்கியம், என்னோட ஒப்புரவாதம் முக்கியம். நான் போட்டிருக்கிற வெளியே இருக்கிற அரங்கம் எப்படி இருக்கணுமா? தேவனை பரிசுத்தப்படுத்துகிற காரியமாய் காணப்பட்ட போதும். இங்கே தெரிஞ்சுக்கிட்டு அங்கே தெரிஞ்சுக்கிட்டு போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை.
நான் போட்டுகிற உடுத்தை எல்லாமே தேவனுக்கு மகிமை கொண்டு வருமானால் அப்படி உடுத்தி போய் நின்றா எனக்கு போதும். அல்லேலூயா. ஒப்புரவாதம் பேர் இன்னைக்கு என்னென்னமோ அட்டகாசம் அட்டுலியம் பண்ணிக்கிட்டு கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவர் அதை பார்த்து வேதனை அடைவார். ஏன் நான் என்ன சொன்னேன் உங்களை, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்தேன், என் சொந்த குமாரனை கொடுத்தேன். சரிதம் உங்களுக்காக பிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டுச்சே, தாரத்தாரியா ரத்தம் உனக்காக ஊத்துனுச்சே. அந்த நொடி மட்டும் தான் நீ அழுவுற. அது உனக்கு வந்துச்சுன்னா நீ தாங்குவியா? சாதாரண காய்ச்சல் வந்துட்டா உடனே முடியல, சாதாரண நெஞ்சு வலி வந்துட்டா முடியல, நான் செத்து போயிடுவேன் ஆண்டவர் என்னை காப்பாத்துங்க. ஒரு சர்ச் உபவாசம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி உங்களுக்கு எல்லாம் செய்யணும். ஆனால் ஒப்புரவாதம் ஒன்றை செய்ய சொல்லும் போது உனக்கு செய்ய முடியல. எனக்கு திருச்சபை ரொம்ப வேதனைக்குரிய ஒரு இடத்துல அடங்கி இருக்குது. திருச்சபை என்பது பரிசுத்த ஸ்தலமாக காணப்படுகிறது. திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்து நமக்காய் ஒப்புரவாதம் செய்கிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. Church is a place that you and me we reconcile with God. எவ்வளவு அழகா ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார் திருச்சபையை. ஆனால் சபை இன்னைக்கு எப்படி போயிடுச்சு? உலகத்தாரோட போச்சு. அதனால தான் எப்போதும் சொல்லுவேன், திருச்சபை சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டுமா? ஒரு தாக்குதலை உண்டாக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன மாறிடுச்சு? சமுதாயம் திருச்சபைக்கு தாக்குதலாக மாறிடுச்சு, தலைக்கிலே ஆயிடுச்சு. The church must impact the community, not the community impact the church. At once, if the community start to impact the church, that is not God's church. The church must impact others' life. That is God's church. Hallelujah. திருச்சபை அடுத்தவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு தாக்குதலையும் மாற்றத்தையும் உண்டாக்குறதும் தேவனுடைய திருச்சபை. அந்த திருச்சபையில் எண்ணிக்கை எண்ணலாம், ஏன்னா வேலை செய்யுங்க. இன்னொரு திருச்சபையில் சோம்பேறிகள் எண்ணலாம். இதில் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? புதிய ஏற்பாடுல 7 திருச்சபைக்கு ஆண்டவர் வார்த்தை எழுதுகிறார். ஆனால் ஒவ்வொரு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்றார், காது உள்ளவன் கேட்க கடவான், காது உள்ளவன் கேட்க கடவான். காது இருக்குதானே? செவிடா ஆண்டவர் நம்மளை படைக்கலையே, ஆண்டவர் நம்மளை ஊனமாக படைக்கலையே, சரியா படைச்சிருக்கிறார். எந்திரிச்சு நின்று தேவனை ஒரு 20 நிமிஷம் ஆராதனை செய்தா கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. 10 மணி நேரம் ஆண்டவர் உனக்காக சிலுவையில் தொங்குறப்ப மட்டும் ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? நீ ஒப்புரவாதம் செய்து அழுவுற. நீ என்னது ட்ரெடிஷ்னலாக அதை பார்த்து நீ அழுவுற, அவ்வளோதான். ஒப்புரவாதம் செய்தவன் அதை குறித்து அழுக மாட்டாங்க, உடக்க ஆரம்பிப்பான் அவனை. அழுகிறதுனால நீ மாறிட்டேன்னு இல்லை. அல்லேலூயா. மாற்றம் உள்ளேந்து வரணும். அது ஒரு தடவை இல்லைங்க, ஒரு தடவை கடைசி வரைக்கும் இருக்கும். இது வருஷம் வருஷம் போட்டு காமிக்கணும் வீடியோவை. The Passion of Christ பார்க்கணுமே. எங்கிச்சு எடுத்து துடைக்கிறது ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு ஒப்பாரி வச்சு கட்டி பிடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த 3 மணி நேரம் ஆராதனை எல்லாம் முடிஞ்ச கையோட உட்காந்து சாப்பிட்றப்ப இதான் மறந்துடும், முடிச்சு அவ்வளோதான். அவங்களோட ஒப்புரவாதம் அந்த 15 நிமிஷம், அந்த 3 மணி நேரம். நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒப்புரவாதம் இந்த 3 மணி நேரம் ஒப்புரவாதம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் கொடுக்குற ஒப்புரவாதம். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? ஒப்புரவாதத்தை செய்து தேவனோடு இணைப்பதற்கு தன்னை கொடுத்துட்டாரு. நான் திரும்ப அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் என்ன விரும்புகிறதுனா, இந்த ஒப்புரவாத காரியத்தை ஏழ்மையாகவே ஆண்டவர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவருடைய அருள்பணி ஊழியம் நிறைவாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒப்புரவாதம் மூலியமாக ஆண்டவருடைய அருள்பணி ஊழியம், the fulfillment of Christ's mission, இப்பூமிக்கு அவர் வரும்போது, இந்த பூமிக்கு வரும்போது இந்த ஒப்புரவாதம் காரியங்கள் நடக்கும் போது தான் மனிதனை மீட்க முடியும். அல்லேலூயா. through the fulfillment of Christ's mission on the cross, சிலுவையிலே அந்த பாடுகளை அவர் சகிக்கும் போது, அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த பாடுகளை அவர் தன்னை ஒப்புவிக்கும் போது தான் மனிதர்கள் மீட்கப்பட முடியும் என்று அவர் அறிந்திருக்கிறபடினால அதை என்ன செய்கிறார்? அந்த அருள் பணியை கடைசி வரைக்கும் செய்கிறார். பாதியில் நிப்பாட்டல. சிலுவை பாரமாக இருக்கு, நான் இறக்கி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆணிலாம் அடிக்காதீங்கப்பா, கை வலிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. அப்படி அடித்தோம் அந்த சிலுவையில் கீழே விழுந்த போடுங்க கூட அவர் அந்த சிலுவையில் அவரே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இந்தா அடிச்சுக்கோ அப்படின்னு, இந்தா என்னை கொண்டுக்கோ, இந்தா என்னை வேதனைப்படுத்து,
இதெல்லாம் அவரே கொடுத்துட்டாரு, நீ செய்ய தேவையில்லை. இன்னைக்கு என்ன பார்க்குறோம், நம்ம தான் கொடுமைக்காரங்க. நம்ம இல்லைங்க, அதை நடக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அப்படி போனாதான் அந்த ரத்தம் சிந்தப்படும் போது தான் பாவ மன்னிப்பு உண்டாகும். அப்படியேப்பட்ட ஒப்புரவாதல் மூலமாக தான் மனிதர்கள் மறுபடியும் மீட்கப்பட முடியும் என்று தேவன் நன்றாக அறிந்திருக்கார். ஆகையினால் 3 முறை தன் சீசர்கிட்ட இயேசு என்ன சொல்றாரு, தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். யாருக்குமே அது புரியல, யாருக்குமே அது புரியல. அவர் என்ன ஆக போறாரு 3 தடவை சொல்றாரு, யாருக்குமே அது புரியல. என்னமோ சொல்றாரு சொல்லி பேசாம வந்துட்டாங்க. இன்னைக்கு திருச்சபை அப்படிதான், என்னமோ பேசுறாங்க, அப்படியே உட்காந்து, இப்படியே உட்காந்துரு, அந்த நாள் வரும் கைவிடப்படுவ, அப்ப உட்காந்துரு. ஆண்டவரோட போவதுக்கு ஆசை இருக்குது, ஆனா ஆண்டவரோட ஒப்புரவாதம் செய்வதுக்கு ஆசை இல்லைன்னா கைவிடப்படுவோம். Hallelujah. We must reconcile, give ourselves to God if you want to follow God. ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னால வான்னு சொல்றாரு. அவருடைய சிலுவை இல்லை. இன்னைக்கு அநேகர் ஒப்புரவாதம் செய்கிற பேர்ல அவருடைய சிலுவையை தூக்கி அவர்கிட்டே போய் காமிக்கணும். அவர் கேட்கிறார், ஏன் சிலுவையை ஏன்பா நீ தூக்கிட்டு வர, உன் சிலுவையை தூக்கிட்டு வா, உன் பாடுக, உன் பிரச்சனை அது நீ அதை தூக்கிட்டு வா, அதை ஒழுங்குபடுத்தி தூக்கிட்டு வா, அதை ஒப்புக்கொடு என்கிட்ட. இன்னைக்கு ஆண்டரோட சிலுவையை தூக்கிட்டு போறோம். சில பேர் என்ன செய்யறாங்க, சிலுவையை செஞ்சுட்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையை தூக்கிட்டு ரோடா காமிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க, இயேசுவை அந்த நாள் ஆண்டவர் எங்களுக்காக இதை செய்தார் சொல்லி பிரதிலிப்பா காமிக்கிறாங்க. நல்லது, குட். ஆனா வாட் இஸ் தி இம்பாக்ட் ரைட் நவ? வாட் இஸ் தி இம்பாக்ட்? என்ன தாக்குதலை உண்டாக்குகிறது? அது என்ன சொல்லுது? அங்க இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு அது ஒரு காரணமா இருக்கா? தொடர்ந்து செய்யுங்க. அதை செய்யறதுனால என் திருச்சபைக்கு பேர் வருதா? இனிமே செய்யாத. பணம், புகழ், பேர் செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிற எவனாக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியாது. எல்லாத்தையும் வெறுத்து, அதான் ஆண்டவர் சொல்றார், அவருக்கு ஊழியம் செய்யணும், எல்லாத்தையும் வெறுத்து தான் வரணும், எல்லாத்தையும் நேசிச்சுட்டு வரணும்னு சொல்லவே இல்லை. நம்ம என்ன செஞ்சிடும், எல்லாத்தையும் நேசிக்குது, இது விடக்கூடாது, அதை விடக்கூடாது, இவர்களை விடக்கூடாது, இவர்களை விடக்கூடாது, அவர்களை விடக்கூடாது. அது உன் வேலை இல்லை, அது கர்த்தர் செய்வார் அந்த வேலையை. உன் வேலை என்னவோ அதை மட்டும் செய். அல்லேலூயா. நீதியா இருக்க சொன்னார் நீதியா இரு, உண்மையா இருக்க சொன்னார் உண்மையா இரு, ஒப்பு கொடுக்க சொன்னார் ஒப்பு கொடு. அல்லேலூயா. அப்ப அந்த ஒப்புரவாதத்தை தேவன் எப்படிலாம் கவனிக்கிறார் பிரியமானவர்களே. அப்ப தேவனுடைய அருள் பணி ஊழியம் முழுமை அடைவதற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த சிலுவை அங்க நடக்கலன்னு சொன்னால் நம்மளுக்கு ரட்சிப்பு என்ற காரியம் இல்லாம போய்விட்டிருக்கும். இன்னைக்கு அவர் அதை ஒப்பு கொடுத்ததுனால, ஒப்புரவாதம் செய்ததுனால நமக்கு என்ன நடக்குது? அந்த அருள் பணி ஊழியத்தின் ஜெயம், இயேசு உயிர் தெழுந்தார் என்ற வல்லமை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த முழுமையான அருள் பணி என்ன? ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட, ஆனா செய்யறது இல்லை, சொல்லிட்டேன் ஆனா பேசுறது இல்லை, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. என் வேலை உண்டு, என் வீடு உண்டு, என் பணம் உண்டு, என் பிரச்சனை உண்டுன்னு வாழ்றேன்னா அது அருள் பணி ஊழியம் இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா அது செய்கிறவனாக இருக்கணும். உன் மூச்சு உன்னை விட்டு உன் உடம்பை விட்டு வெளியே போகிற வரைக்கும் நீ அதுக்கு உண்மையாய் பாடுபட வேண்டும். நம்ம என்ன செஞ்சிடும், வயசாச்சு என்னால் முடியல, வயசாச்சு 3 நேரம் சாப்பிட்றீங்க, வயசாச்சு அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்க, நல்லா உடுத்துறீங்க, மேக்கப்பு லிப்ஸ்டிக்கு எல்லாத்தையும் போட்டுறீங்க, கல்யாணத்துக்கு போனாக்கா நகை இப்படி தான் போட்டுட்டு போகணுன்னு எல்லாம் அப்படியே தெரியும் என்ன செய்யணும்னு. ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது அது தெரியல. பத்தியா என்ன செய்யணும் பாஸ்டர், இது பண்ணணுமா பாஸ்டர், அது பண்ணணுமா பாஸ்டர். அது எதுக்கு கேட்குறேன்னா, 10 பேருக்கு தெரியறதுக்கு நீ கேட்டு வேலை செய்யாமா, அது வேணாம். வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆண்டவர் அது ரொம்ப எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன செய்யறோம், வலது கை செய்கிற காரியம் உலகத்துக்கே காமிச்சு கொடுத்துரும். இதில் 2 காரணம் இருக்கு. ஒன்று, உதவி செய்யவன் நீ செஞ்சதை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்கறதுனால. 2வது, செய்ய சொல்லி கொடுக்கும் போது இவங்க செய்யாமல் போகிறதுனால. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, படம் முடிச்சு நீங்கள் போடுங்க அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உதவி செய்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க போடுறாங்க. அப்போ தவறா? வேறு வழி இல்லையே. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வேறு எங்கேயும் போடாதீங்க, எனக்கு மட்டும் நீங்கள் அனுப்புங்கன்னு. அவங்களுக்கு மட்டும் அனுப்பி அவங்க உதவி செஞ்ச குரூப்புக்கு அனுப்பி அவங்க குரூப்புக்காரங்க தூக்கி ஃபேஸ்புக்கில் போட்டாக்க இந்த சர்ச் அதுக்கு சம்மந்தமாக இருக்கா? இல்லையே. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது.
அந்த நேரத்தில் சபையாரை பார்த்து நம்ம என்ன கேள்வி பண்ணுவோம், ஆமாம் அவங்க பெருமை பாராட்டுறதுக்காக அவங்க சபையில் இது செய்கிறாங்க. இல்லைங்க, சில நேரத்தில் அவங்க விருப்பப்படலை. அல்லேலூயா. செய்கிறது விருப்பம். இன்னைக்கு எத்தனை பேர் அமைதியாக உதவி செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம்? இல்லையே. காணிக்க போகிறது கூட இன்னைக்கு என்ன ஆகுது, கையில் நான் எவ்வளோ வச்சுக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்க காமிக்கிறதுக்காக போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ வேதனை அடைவார் தெரியுமா? ஒரு ஒப்புரவாதம் செய்யும் போது உன் கையில் எவ்வளோ இருக்குதோ அதை முழு மனதோட உற்சாகமாய் குடுன்னு சொல்கிறாள். அப்போ எழுந்து கொடு. வாய் சொல்லுது உற்சாகமாய் கொடுன்னு, கையை செய்யலையே, செயல்பாடு இல்லையே, அதுக்கு ஒப்புரவாதத்தோட அடையாளமே இல்லை. திருச்சபை சுத்தம் பண்ணலாம், திருச்சபை நாக்காளி அடுக்கலாம், திருச்சபைக்கு வந்து இது அது எல்லாம் வேலைலாம், இதெல்லாம் ஊழியம் அப்படி நீங்கள் என்னீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளுங்க. ஒப்புரவாதம் இல்லாமல் செய்கிற ஊழியம் வீணானது. அல்லேலூயா. அந்த ஒப்புரவாதம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் அதை தான் பார்ப்பார், அந்த உறவை பார்ப்பார். கரெக்டாக இருக்கு அந்த உறவு. அது யாராக இருந்தாலும், ராஜாத்தி ராஜாவாக இருந்தாலும் சரி, கீழே வந்து பிச்சைக்காரனாக உட்காந்துருக்கணும் சரி, தேவன் பார்க்கறது ஒன்னே ஒன்று, உன் தகுதி அல்ல, ஒப்புரவாதம் பண்ணியா இல்லையா. உன்னை கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்துவதுக்கு அவரால் முடியும். அல்லேலூயா. அலங்கார வாசல ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பிறகு அவன் வாழ்க்கை மாறினது. அதுக்கு முன்ன பிச்சை கட்டிட்டு இருந்தான், வரவங்க போறவங்கள்ட்டான் சேர்ச்சி முன்ன உட்காந்துக்கிட்டு. அல்லேலூயா. எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பிச்சை கட்டே வாழ்க்கை ஓடி போனது. யோவான் பார்க்கிறாரு, யோவானை பார்த்து கேட்குறான், பேதுருவை பார்த்து கேட்குறான், உங்கள்கிட்ட இருக்குது ஏதாவது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு. பசிக்குது, காசு கொடுங்க அப்படி கேட்குறான். அதுக்கு சொல்கிறாங்க பதில், என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லைப்பா, என்னிடத்துல நசரேயனாக இயேசுவின் நாமம் உடைய தேவன் இருக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, பணமோ காசோ சாப்பாடோ என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறது இயேசு. அந்த இயேசுவின் நாமத்தை உனக்கு நான் தருகிறேன், எழுந்துரு அப்படி சொல்கிறான். அவன் வாழ்க்கை உடனே மாறுகிறது. சப்பானியாக இருந்தவன், கூணு வளைந்து உட்கார்ந்து இருந்தவன், ஜென்மமாய் அவன் வந்து சாகும் அளவுக்கும் இப்படிதான் அவன் வாழ்க்கை நின்று ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனால் ஒரு நொடியில கர்த்தர் அதை திருப்பி போட்டார். அவன் எழுந்து குதிச்சு குதிகால் பலன் அடைந்து சபைக்குள்ள ஓடி தேவனை ஆராதிக்கும் போது அங்க இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி பார்க்கறாங்க, ஏ இவன் தானே அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான், எப்படி இவனுக்கு நல்லா போச்சு. அதனாலதான் யாத்திராகமம் 34:10 சொல்லுது, இதுவரைக்கும் காணாத அதிசயங்கள், உன் ஜனங்கள் காணாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பதாக உனக்கு நான் செய்வேன். அதுக்கு நீ ஒப்புரவாதம் பண்ணணும். அல்லேலூயா. 5 பேரா சபையில் இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, 500 பேராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒப்புரவாதம் உண்மையாய் தேவனுக்கு இருக்குமானால் திருச்சபை இல்லைங்க, நீங்கள் இருக்கிற இடம் எழுப்புதலாய் மாறுவதற்கு கர்த்தர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் காணாத அதிசயங்களே உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அந்த ஒப்புரவாதம் அவ்வளோ அவசியமாக இருக்குது. அப்போ தேவனுடைய அருள் பணி என்ன ஆகுது, இந்த ஒப்புரவாதம் மூலமாக நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். 3வது காரியத்திலும் பார்க்கிறோம், மெயின்டைன் யூனிட்டி. அந்த ஒப்புரவாதம் செய்கிறது மூலமாக தொடர்ச்சியாக ஜனங்களுக்குள்ளாக என்ன உருவாகுது, ஒரு தூய்மையான சமாதானம் உண்டாகுகிறது. இட்ஸ் மெயின்டைன் யூனிட்டி அமாங் த பிலீவர்ஸ் இன் சர்ச். திருச்சபையில் இந்த ஒப்புரவாதம் எல்லாரும் செய்யுமானால் திருச்சபையில் என்ன ஆகுது, என்ன ஆகுது திருச்சபையில், திருச்சபைக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் மத்திய என்ன உண்டாகிறது, தேவ சமாதானம் உண்டாகுகிறது. There will be built unity by the power of the Holy Spirit. அந்த ஐக்கியத்தை கர்த்தர் கட்டுகிறார். இன்னைக்கு ஐக்கியம் எப்படி மாறிடுச்சு, சோத்துலையும் என்னது என்னங்க பேசாம இருக்கீங்க, இன்னைக்கு சோறு இருந்தால் தான் ஐக்கியம், அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு சோறு போட்டால் தான் ஐக்கியம், உனக்கு பசியாரி கொடுத்தா தான் ஐக்கியம், மத்தியான சாப்பாடு இலை சாப்பாடு போட்டு தான் உனக்கு ஐக்கியம் இல்லை. இந்த ஐக்கியத்துக்காகவா நீங்கள் போய் உட்காடுறீங்க. அந்த பிச்சைக்காரன் கேட்டான் ஏதாவது சாப்பிட கொடுன்னு, நம்ம நீங்கள் என்ன செய்யணும், அதை தான் செய்யணும். அதே பிச்சைக்காரன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வெக்கமா இல்லை? கொஞ்சம் திரும்பி பாருங்க. இப்படிலாம் கேட்டால் கோபப்படுகிறோம், ஆனால் உண்மையாக நம்ம என்ன செய்கிறோம், அதுதான் செய்கிறோம். அந்த பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை தான் நம்ம திரும்ப திரும்ப வாழ்ந்துக்கிட்டோம்.
நீ ஒப்புரவாதம் செய்த ஆண்டவர் பிச்சைக்கார ஆண்டவர்ல, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. உன்னை ஐஸ்வர்யமாய் மாற்றுவது கர்த்தரால முடியும், நீ ஒப்புரவாதம் செயல்படுத்தும் போது. அல்லேலூயா. அந்த ஒப்புரவாதத்தில் உண்மையாய் இருக்கும் போது ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மள என்ன செய்யறோம்? அதே மாதிரி தான். இந்த 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 சமாதானத்தை கட்டுவதுக்கு, ஐக்கியத்தை செய்வதுக்கு சாப்பாடு வச்சிருவோம். என்ன வச்சிருவோம்? சாப்பாடு வச்சிருவோம். ஏன் சாப்பிட்றதுனால தான் நீ ஐக்கியமாவ, மற்ற இதில் எதுவுமே நீ ஐக்கியமாக மாட்ட. பிறந்தாலும் விருந்து, வயசுக்கு வந்தாலும் விருந்து, செத்தாலும் விருந்து. இந்த விருந்து ஓயவே ஓயாது. அந்த விருந்து செய்யும்போது அதில் நிறைய குறை வரும். பார்த்துக்கிங்களா? சோறு கூடையாக போச்சு, கறியில் உப்பு பத்தலை, தண்ணி ரொம்ப இனிப்பாக இருக்கு. நீயும் செய்ய மாட்ட, செய்கிறவனையும் குறை சொல்லிட்டு இருப்ப. இதுக்கு பேர் ஒப்புரவாதம். ஒப்புரவாதம் சொல்லும் போது சாப்பாடுல இல்லைங்க, நம்மளுடைய ஐக்கியம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஐக்கியம். பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஐயோ நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் என்று நடிக்கிறத நிறுத்திவிட்டு எந்நேரமும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் உண்மையான தெய்வீக ஐக்கியம். ஹல்லேலூயா. Maintain unity. Reconciliation between believers is important for maintaining the unity of the church. திருச்சபையின் ஐக்கியத்தை சரிப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த ஒப்புரவாதம் ஜனங்களுக்கு மத்தியில் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை திருப்பி போட்டு எங்கே வச்சுட்டோம்? சாப்பாடில் வச்சுட்டோம். இந்த மைண்ட் செட்டை தூக்கி கர்த்தர் மேலே வைக்கணும். ஒப்புரவாதம். சாப்பாடு முக்கியம் தாங்க, சாப்பாடு முக்கியம் தானே. நம்மளுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை. ஆமாம், என்ன நடந்தாலும் சரி சாப்பாடு முக்கியம். கோவிட் வந்தாலும் சரி, நான் வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிடணும். சாப்பிடலாம் செத்து போயிடுவேன். கோவிட் வந்து சாக மாட்டேன்னு பயம் இல்லை, சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடுவேன். அப்போ நம்மளோட மைண்ட் செட் எங்கே இருக்கிறது? நம்மளோட சிந்தனை எங்கே இருக்குது? அப்போ ஒற்றுமை எப்படி திருச்சபையில் உருவாகும்? அல்லேலூயா. ஒப்புரவாதம் சொல்லும் போது ஒரு ரீதியில் இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் பார்க்காமல் பல ரீதியில் இருக்கிற ஐக்கியத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் திருச்சபையில் ஒரு ஒழுக்கமும் சமாதானமும் ஐக்கியமும் தேவனுக்கு பிரியமானதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நாலாவது காரியம், இந்த இந்த ஒப்புரவாதத்தின் மூலமாய் தேவனுடைய பரிபூர்ண அன்பை வெளிப்படுத்துகிறது. இட் எக்ஸ்பிரஸஸ் காட்ஸ் ட்ரூ லவ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒப்புரவாதம் செய்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சுகத்தை கொடுக்கிறார். இமிடியட்லி, இன்ஸ்டன்ட்லி. முதல் சொன்னல, the man who is sitting in front of the house of beauty gate, அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த சப்பானிக்கு உடனே சுகம் நடந்துச்சு. ஒப்புரவாதம். அவன் கொடுக்கறத அவன் ஏற்றுக்கொள்றான். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? இப்போ நான் என்ன செய்யணும்? நீங்கள் கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். தன்னை முழுமையாக கொடுக்குறவனுக்கு. வந்துட்டு போகிறவெல்லாம் காசு போட்டான், வந்துட்டு போகிறவெல்லாம் சாப்பாடை போட்டான், வந்துட்டு போனவன் ராத்திரி வச்சு பழைய சோறு எனக்கு போட்டான். நீ எனக்கு எதுவும் கொடுக்கல, ஆனால் நீ சொல்கிற அந்த இயேசுவை கொடுக்குறேன், கொடு, நான் மனசார ஏற்றுக்கிறேன். அவனுங்க கொடுக்குறதே நான் ஏற்றுக்கிட்டேன், நீ கொடுக்குறதும் நான் மனசார ஏற்றுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு என்ன நடக்குது? சுகம் நடக்குது. த இன்ஸ்டன்ட் ஹீலிங்ஸ். ஒரு மனுஷன் ஒப்புரவாதம் செயல்படுத்தும் போது அந்த அற்புதமான சுகம் நடப்பது காரணம் தேவன் தூய்மையான அன்புதான் காரணம். ஹல்லேலூயா. The true love of God makes the person heal immediately. 12 வருஷம் அந்த ஸ்திரியானவள் என்னென்னமோ பண்ணா, எங்கெங்கேயோ போனா, ஏதோ மருத்துவரை பார்த்துருப்பா. ஆனால் அவள் சொல்றா, இயேசு என் வீட்டுக்கு வருவதுக்கு நான் பார்த்திருந்தல்ல, பரவாயில்ல, அவர் வரல வேணாம், நான் போய் அவர் தொட்டா போதும், அவர் வஸ்திரத்தை தொட்டாவே போதும். அந்த விசுவாசம். ஒப்புரவாதம் பண்ணிட்டு போறா. என்ன ஒப்புரவாதம்? தொட்டா எனக்கு சுகம் நடக்கும்னு அவருக்கு நம்பிக்கை. ஒரு ஒப்புரவாதம் செஞ்சுட்டு போற. அந்த கூட்டத்தில் இடிச்சு கிடிச்சு போறா. தொட்ட உடனே அவருக்கு சுகம் உண்டாகுகிறது. இயேசு உடனே திரும்பி பார்த்து கேட்கிறார், யார் என்னை தொட்டான்னு? சீஷர்கள் கேட்கிறாங்க, இந்த கூட்டத்தில் உண்மை தொட்டது யார் என்று நாங்கள் எப்படி சொல்லுவது ஆண்டவரே? அப்படி சொல்ல, இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன்னு சொல்றார் ஆண்டவர். கீழே உட்கார்ந்து இருக்க அந்த மனுஷன் சொல்றா, ஆண்டவரே, ஐயனே, உண்மை தொட்டது நான் தான். நீர் என் வீட்டுக்கு வந்து எனக்கு சுகம் கொடுப்பது எனக்கு சரின்னு படல.
நானே உம்மை தேடி வந்து ஒப்பு கொடுத்து என்ன நீங்கள் சுகப்படுத்துவீங்க, தொட்டா சுகம் ஆயிடுவேன்னு சொல்லி நம்பிக்கையில் வந்தேன். அதனால் என்னை ஒப்பு கொடுத்து வந்தேன். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ்வளோதான். ஹீல், இம்மிடியட்லி ஹீல். The true love of God through the reconciliation of the believer will make himself heal immediately. அல்லேலூயா. தூய்மையான அன்பு தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற போது அவருடைய தொடுதல் மூலமாக, அந்த ஒப்பு கொடுத்தல் செய்ய மூலமாக உடனே சுகம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த ஒப்பு கொடுத்தல் எவ்வளவு அவசியம் நம்மளுக்கு. நம்ம செய்ய வேண்டியது அதுதான். அந்த ஒப்பு கொடுத்தல் செய்யாத போது அப்படியே தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். ஏன் நம்ம கேட்போம், எப்போ என் வாழ்க்கை எப்போ மாறப்போகுது ஆண்டவரே, எப்போ தான் இது மாறாது. நீ ஒப்பு கொடுக்காத வரைக்கும் மாறாது. ஆண்டவர் காத்து கொண்டு இருப்பார். இட்ஸ் அ ஜென்வின் காட். அவன் வாழ்க்கை சும்மா போயிட்டு கிளறிக்கிட்டு வரவில்லை. 6 ஜாடை அடுக்குங்கப்பா, தண்ணியை ஊற்றுங்கப்பா, கையை விட்டு கிண்டிட்டு போகிறேன், அப்புறம் குடிங்கப்பான்னு சொல்லிட்டு போகிறவரில்ல. அல்லேலூயா. அது ஜாடு, இது வாழ்க்கை. கையை விட்டுலாம் கிண்ட மாட்டார், வெயிட் பண்ணுவார். உன் கையை ஆண்டவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பிடிச்சி நீ நடத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் அவர் நிப்பாட்டு, அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒப்பரவாதம் என்று சொல்லும் போது, ஆண்டவரே என் 2 கரங்களை பிடித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே சொல்லும் போது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? ஒப்பரவாதம் பேரில் ஆண்டவரே கையை நீட்டுங்க, நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறோம். என்னைக்கு நான் ஆண்டவர் கையை பிடிச்சி நடக்கிறேன் நான் சொல்கிறேனோ, மழை வரும் போதும், வேர்க்கும் போதும், எண்ணெய் மேலே ஊற்றப்படும் போதும், வலுவழுப்புனால அவருடைய கையை என்ன செஞ்சிடறேன்? விட்டுட்டு போக முடியும். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பமானது ஏதாவது நான் பார்த்துட்டேன்னா அந்த கையை விட்டுட்டு நான் என்ன சொல்லுவேன்? கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, போய் பார்த்துட்டு வரேன்றது. அப்படி சொல்லுவார். போகாத, இல்லை ஆண்டவரே இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். கையை விட்டுட்டு. என்னைக்கு நீ ஆண்டவரோட கையை பிடிச்சி நடக்கணும்னு நினைக்கிறியோ, இதுதான் உன் வாழ்க்கை நடக்கும். என்னைக்கு ஆண்டவர் உன் கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுக்குறியோ, அது கரடாக இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் சரி, நீ சொல்லுவோம், ஆண்டவரே கரடு மேடாக இருக்குது ஆண்டவரே, இதில் நான் எப்படி நடக்கிறது, வலிக்குது ஆண்டவரே சொல்லும் போது, மார்பில் உன்னை சுமந்து கொண்டு நடத்துகிறவர் அந்த ஆண்டவர். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு உன்னை தூக்கி சுமந்து நடத்துகிற ஒரு தேவன். அடிக்கடி சொல்லுவேன், நீ தூக்கி சுமக்கிறவர் கடவுள் அல்ல, உன்னை தூக்கி சுமக்கிறவர் தான் கடவுள் என்று. அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிடும்? நம்ம தூக்கி சுமக்கிறதா நம்மளுக்கு கடவுள் நம்ம நினைக்கிறோம். உன்னை தூக்கி சுமக்கிறேன்னு சொல்றால, அவர் தான் மெய்யான கடவுள். அல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் ஒப்புரவாதம் செய், உன் வாழ்க்கை செழிப்பாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 5வது காரியம், இட்ஸ் பில்ட் பிரிட்ஜஸ். ஒப்புரவாதம் செயல்படுத்தும் போது அங்க ஒரு பாலத்தை ஆண்டவர் எனக்கு உண்டாக்குகிறார். வாட் இஸ் கால்ட் பிரிட்ஜ்? The cross is called as a bridge. அல்லேலூயா. சிலுவை எனக்கு பாலமாக மாறுகிறது. இக்கட்டிலிருந்து அக்கட்டு போவதற்கு நடுவில் பெரிய பாதாளம் இருக்குது. நான் கடந்து போக முடியாது, என்னால் மேற்கொள்ள முடியாது. இப்போ இயேசு என்ன செய்கிறார்? சிலுவையை நமக்கு கொடுத்து அந்த 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 பாலத்துக்கு தூணாகவும் நம்மை நடக்க வைப்பதற்கு, தாண்டி போவதற்கு நம்மளுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறார். ஒப்புரவாதம் செய்வது அவ்வளோ அவசியமாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில். இந்த ஒப்புரவாதம், இந்த பாலம் ரொம்ப அவசியம். சரி நேரத்தை சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த கட்ட பழக்கத்தால் விடவே முடியல ஆண்டவரே சொல்கிறல, உனக்கு அந்த பாலம் தேவை. உனக்கு அந்த பாலம் உனக்கு தேவைன்னா உனக்கு ஒப்புரவாதம் முதல் செய்ய வேண்டும். நீ ஒப்புரவாதம் செய்யப்படுத்தும் போது தான் இந்த சிலுவையின் பாலம் ஆண்டவர் உனக்கு உருவாக்கி வைக்கிறத நீ பார்க்க முடியும், விட முடியும். ஆண்டவரே இந்த தீமையான வாழ்க்கையை விட்டு நான் விலகணும்னு பார்க்குறேன், நானும் முயற்சி பண்ணுறேன், பல தடவை செய்யணும்னு பார்க்குறேன், ஆனால் திரும்ப நான் என்ன செய்கிறேன்? அதே விழுந்துடுறேன், என்ன முடியல. உண்மைதான், மனுஷன் அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துடலாங்க, அதெல்லாம் இல்லைங்க. தேவனுடைய பலத்தின் கரம் உன்னை தாங்கவில்லை என்றால் உன்னுடைய சுபாவம் மாற முடியாது. அல்லேலூயா. உன் சுபாவம் மாறணும்னா அந்த பலத்தின் கரம் உன் மேலே வர வேண்டும். அந்த பலத்தின் கரம் உன் மேலே வர வேண்டும் சொன்னால், நான் முழுமையான ஒப்புரவாதம், ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் மீ லார்ட். நீங்கள் எனக்கு உதவி செய்யாமல் நான் யார்கிட்ட ஆண்டவர் போவேன்? நான் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் என்னை பண்ண விடாமல் ஆக்குறாங்க. என் நிலை என்னை அப்படி கொண்டு போகுது, என்னுடைய உறவுகள் என்னை அப்படியே தள்ளுறாங்க. என்னால் அதை மேற்கொள்ள முடியல, என்னால் அதை தாண்ட முடியல ஆண்டவரே. நான் விழுந்து போகிறேன் ஏசப்பா, என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. எத்தனையோ வருஷமாக நான் முயற்சி பண்ணுறேன் ஆண்டவரே, முடியல. So many years I'm trying to overcome everything in my life, but I cannot overcome it. Lord, I need you.
மேக் அ ரீகன்சலேஷன் வித் காட். ஆண்டவருக்கு நேராக ஒப்புரவாதம் செய். அதனால தான் இந்த நற்கர் ஆராதனை நாட்களில் இந்த ஒப்புரவாதம் காரியம் ரொம்ப முக்கியம். விட முடியாதது, செயல்படுத்த முடியாது. அதை மேற்கொள்வதற்கு பாலமாக இருக்கிற தேவனுடைய ஸ்தலத்தில் பெற்றுக்கொள்கிற அவருடைய திருவிருந்தின் மூலமாய் ஆண்டவர் உனக்கு என்ன செய்கிறார்? வழிகளை உண்டாக்குகிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒப்புரவாதம் பேரில் என்னென்னமோ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் வேணாம். தூய்மையான ஒப்புரவாதத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் இந்த காலையில் இன்னைக்கு அறக்கிற ஆராதனை எல்லா இடத்துலையும் நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு 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 பண்டிகையாய் கொண்டாடுவார்கள். ஏன்னா அது ஒப்புரவாதம். ஆனால் ஒப்புரவாதம் காரியங்கள் அங்கே காணப்பட முடியாது. அது பண்டிகையாக மட்டும்தான் இருக்கும். ஒப்புரவாதம் ரொம்ப அவசியங்க. டூ ரிமெம்பர் திஸ் when God say it means you must have a reconciliation with God. ஆண்டவர் நினைவு கூறு சொன்னது என்னது? வந்தியா, உக்காந்தியா, பாவத்தை மண்ணியா, எடுத்தியா, போனியா, அப்படி சொல்லலை. வந்தியா, உன்னை ஒப்பு கொடு ஆண்டவர்கிட்ட. அந்த ஒப்பு கொடுத்தல் மூலமாக ஆண்டவர் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, தேவரே உமக்கு முன்பதாய் வந்து நான் காத்திருக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் ஒப்பு கொடுத்தலோட அடையாளம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி அந்த ஒப்பு கொடுத்தல் நம்மளுடைய வாழ்க்கையில் காணுவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? நாம்ளே ஒரு தடையாக இருக்கிறோம். நம்மளே வந்து ஒரு தடையாக இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய்ட்டு சொல்கிறது, ஆண்டவரே நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு. அதெல்லாம் சொல்லுவேன். 1 ஜனவரியில் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொன்னவங்க இன்றைக்கி February 2 வந்துருச்சு. எங்கே போயிட்டாங்க? சரியா? என்ன செஞ்சிட்டாங்க? சரியா? முயற்சி பண்ண பிரதர், ஆனால் நடக்கலை. ஏன் நடக்கலை? ஒப்புரவாதம் இல்லை. சாஸ்தாங்கமாய் சடங்காச்சாராய் செய்கிற காரியத்தில் ஒழுக்கம் இருக்காது, ஒப்பு கொடுத்தல் இருக்காது. எவன் ஒருவன் தன்னை வெறுத்து ஆண்டவரை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்கிறானோ அவன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த காலை பொழுதில் உங்களை யாவரையும் நான் மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் காத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் என்ன காத்து கொண்டிருப்பார்னா, நீங்களும் நானும் அந்த தூய்மையான ஒப்புரவாதத்தை முழுமையாய் ஆண்டவருக்கு கொடுக்குறோமா இல்லையா? அந்த ஒப்புரவாதத்தை நாம் செயல்படுத்தும் போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற முழுமையான காரியத்தை மாற்றுவதற்கு செய்து காமிப்பார். இதெல்லாம் மாத்திரம்ப்பா உனக்குன்னுவார். நம்ம என்ன செஞ்சிடறோம்? நாக்காளி சூடாக்குறதுக்கு நாக்காளி வைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு வெளிச்சம் இருக்கிற எல்லா திருச்சபையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இனிமேல் சர்ச்சில் எந்த நாக்காளி வைக்கக்கூடாது, எல்லாம் கீழே உட்காரணும். எத்தனை பேர் சர்ச்சுக்கு போவாங்க? இதில் பாதி பேர் சாக்கு சொல்லும், நாக்காலில் உட்காரலாம், எனக்கு இடுப்பு ஒடிக்கும் பாஸ்டர், எனக்கு மடக்கி உட்காரலாம் முடியாது பாஸ்டர், நான் அப்படியே தகச்சு அப்படியே மூச்சு அடைச்சிடும். அடைச்சி போ. பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கும் போது 24 மணி நேரமும் ஆராதனை செய்வார்கள். என்ன செய்வாங்க? தேவனை ஆராதனை செய்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. உனக்கு நாக்காளி போட்டு கொடுப்பாரு, ஸ்பீக்கர்லாம் போட்டு, மைக் செட்லாம் போட்டு, கலர் லைட்லாம் போட்டு, உள்ளுக்கு புகைலாம் விட்டு அப்படியே புகைலாம் வரும் பார்த்துருக்கீங்களா? ஓ, ஏன்னா பரலோகத்துக்குள்ளே இருக்காங்களா? ஒப்புரவாதம் பண்ணுப்பா. Today we are tend to bring the heaven to our place. Without reconciliation, you cannot feel the power of the heaven in your worship. Hallelujah. ஒப்புரவாதம் செயல்படுத்தாமல் பரலோகத்தின் வல்லமை திருச்சபையில் ஆராதனையில் காண முடியாது. ஹல்லேலூயா. அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆகையினால் ஒப்புரவாதம் என்று சொல்லப்படும் போது ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? உடைக்கப்பட்ட உறவை சரி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த உடைக்கப்பட்ட உறவை சொல்லும் போது வலி, வேதனை, கோபம், ஹல்லேலூயா, இந்த மூன்றுமே அடங்கி இருக்குது அதுக்குள்ள. அதை ஒப்பு கொடுக்கும் போது அந்த 3 காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த 3 காரியத்தை மனிதன் வந்து சரி செய்யவே முடியாது. உன்னுடைய கோபத்தை ஒரு மனுஷன் போக்க முடியாது. உன்னுடைய வலியை இன்னொரு மனுஷன் போக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னுடைய வேதனையை இன்னொருத்தன் போக்கவே முடியாது. அதை எல்லாத்தையும் போக்குவதுக்கு யாரால முடியும்? உன்னை படைத்த ஆண்டவர். அவர்கிட்ட ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து மட்டும் பாருங்க, உனக்கு எதிராக எழும்புகிற அம்புகள் வாய்க்காமல் போகும்னு சொன்னார்ல, ஒன்னொன்னா கர்த்தர் செய்வார்.
அல்லேலூயா. ஒன்று ஒன்றா ஆண்டவர் செய்வார், உடைப்பார். உன்னை உடைச்சிட்டு அப்புறம் உன்னை சுற்றி இருக்கிற காரியத்தை நிலை நிற்கும்படிக்கு உடைச்சி நிப்பாட்டி வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். இப்போ இந்த ஒப்புரவாதத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. நடக்கிற ஆராதனையில் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வர வைக்கிறேன். நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக, நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இந்த திருவிருந்தல் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக சொல்லி சொல்லிக்கிறேன். எங்கள் குற்றங்கள் அக்கிரமங்களை மன்னியும். நாங்கள் செய்ய போகிற ஒப்புரவாதம், செய்ய போகிற ஒப்புரவாதத்துக்காகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை உறுதி செய்வீராக சொல்லி சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.